ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 9th ஸ்டாண்டர்ட் மேற்கோள்கள் சில பாடல்கள் வந்து ஷார்ட்கட்டில் பார்த்துருந்தோம். இன்னும் கொஞ்சம் அதில் வந்து மீதி இருக்குது. அந்த இதை வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பாடல் அப்படின்னா வந்து, ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. அதாவது தமிழை தவிர மித்த மொழிகள் வந்து நம்ம பேசுகிறப்ப இந்த மொழி உணர்ச்சி வந்து எப்படி நம்ம தமிழோட உணர்ச்சி வந்து நம்மளுக்கு எப்படி எல்லாத்துக்கும் வந்து தோணும் அப்படிங்கிறத வந்து முடியரசன் வந்து பாடியிருக்காரு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து, முடி அப்படின்னாலே வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது அந்த கதையை அந்த எதுனாலுமே வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? முடி அரசன் தான் வந்து இதை பாடியிருக்காரு. ஆங்கிலம் அல்லது ஹிந்தி நம்ம எதை பேசினாலும் வந்து தமிழோட அந்த மொழி உணர்ச்சி வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முடிஞ்சிருது அப்படிங்கிறது முடியரசன் அல்லது அரசன் அப்படிங்கிறது வந்து அரசன்கிறது வந்து வாரி வாரி கொடுக்குறவர் இல்லையா? வந்து அரசனே வந்து ஆங்கிலத்தையும் பிற மொழியும் வந்து பேசினா வந்து தமிழோட உணர்ச்சி வந்து எப்படி தென்படும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசன் அப்படிங்கிறப்ப வந்து முடியரசன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அதில் ஒன்று ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தமிழை தவிர வந்து வேறு ஏதாவது இப்போ மொழி பேசினோம்னா வந்து அதோட தமிழோட கதை வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து முடியரசன் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுனாலும் உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து, முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலை போலும் சொல்லுக்கோர் கீரன் போலும் தூதுக்கோர் தென்றல் போலும் கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் வில்லுக்கோர் ஓரி போலும் விளங்கினார் வென்றார் நின்றார். இது வந்து போலும்னு வந்து முடியுதா? இது யார் வந்து பாடியிருப்பாங்க அப்படின்னா வந்து, மறைமலை அடிகளை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். யார் அப்படின்னா வந்து சுரதா. இதையும் வந்து கேட்கலாம். இந்த பாட்டை பாடி யாரை புகழ்ந்தா அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து, இப்போ முல்லைக்கோர் காடு போலும் அப்படின்னு தானே வந்து கொடுத்துருக்காங்கல்ல. போலும் அதாவது சுரதா அப்படிங்கிறத வந்து ரதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. முல்லைக்கு வந்து ஒரு காடு, முல்லை வந்து காட்டில் இல்லைன்னா அது வந்து வெளியில இருந்தும் வந்து அதுக்கு யூஸ்ஃபுல். அதே மாதிரி முத்துக்கோர் கடலில் தான் வந்து முத்து கிடைக்கும், வேறு பக்கம் வந்து கிடைக்காது. அந்த கடல்னாலே ஒரு முத்து இருந்தால் தான் வந்து அந்த கடலோட அழகு. அப்போ கடலில் வந்து முத்து இல்லைன்னா வந்து கடலே ஒரு வேஸ்ட்டு, ரதம் முடிஞ்ச மாதிரி தான். அந்த கடலுக்கு வந்து ஒரு யூஸுமே இல்லை. அதே மாதிரி சொல்லுக்கோர் கீரன் போலும் தூதுக்கோர் தென்றல் போலும். தென்றல்னாலே தூது தான். அந்த தென்றல் வந்து சரியாக வீசலைன்னா அந்த காற்றுக்கே ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து எதுவுமே இல்லைன்னா வந்து அந்த ரதம் அந்த ஒரு செயல் வந்து அந்த முழுமையான யூஸ் அடையலைன்னா அதோடது வந்து முடிஞ்சிடும், மறைஞ்சு போயிடும். அதாவது மறைஞ்சு போயிடும். போலும்ங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கல்விக்கோர் கம்பன் போலும். எதுவுமே வந்து ஒரு யூஸ் இல்லாமல் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. அதில் பெருமை அடைகிறவங்க வந்து இருந்தால் தான் வந்து அந்த பாட்டுனாலே ஒரு வில்லு பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பெருமை வந்து வில்லு பாட்டு இல்லைன்னா வந்து அந்த பாட்டுக்கே ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து எதுவுமே இல்லைன்னா வந்து அந்த ரதம் அந்த கதி வந்து முடிஞ்சிடும். அந்த செயல் வந்து முடிஞ்சிடும், மறைஞ்சு போயிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து பாடினது சுரதா வந்து மறைமலை அடிகளை பற்றி பாடியிருப்பார். சுரதா ரதம் மறைஞ்சு போயிடுறது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரதம் மறைஞ்சு போயிடுறது. அப்போ ரதம்னா வந்து சுரதா, மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறது வந்து மறைமலை அடிகள். இதுக்கடுத்து வந்து, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. யார் இதை வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து வள்ளிக்கண்ணன் தான் வந்து எழுதியிருப்பார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து, இவர் வந்து எதையுமே வந்து தெளிவாக மற்றதில் வந்து மற்ற பாடலில் வந்து பொருள் வந்து நம்ம வேறு 2 மீனிங் இருக்கும். ஆனால் இவர் எழுதின பாடலில் வந்து ஒரே மீனிங். நம்ம படித்தோன்னே இப்போ நம்மளுக்கு புரியுதா? ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் சீக்கிரமாக வந்து புரிகிற மாதிரி தான் வந்து வள்ளிக்கண்ணன் எழுதியிருப்பார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏழைகளோட அந்த அவங்க குடிசையில் வந்து எதுவுமே இல்லைன்னா வந்து அது வந்து அவங்களுக்கு வலியை தான் ஏற்படுத்தும்.
ஏழைகளோட குடிசையில் வந்து எதுவுமே எந்த ஒரு உணவுப் பொருளுக்கு லைட்டு கரண்டு எதுவுமே இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வலியை தான் ஏற்படுத்தும். அதான் என்னென்னா வள்ளிக்கண்ணன் வலியை தான் வந்து ஏற்படுத்தும். ஏழைகளோட குடிசையில் வந்து எந்த பொருளுமே இல்லைன்னா வலியை தான் ஏற்படுத்தும். அதான் வந்து வள்ளிக்கண்ணன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து பொறுத்துகளில் கேட்கலாம், அல்லது யார் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். யார் வந்து இந்த மணிக்கோடி இதழில் வந்து தொடக்கத்தில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து நா. பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூபா, ராசகோபாலன், கானா சுப்பிரமணியன். இது எப்படி நம்ம ஷார்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து க்ளூ தான் சொல்கிறேன், வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசாக வந்து பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்களே, பழைய இடத்துக்கே போனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மதிப்பு டெய்லி வராங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து டெய்லி வந்து பிச்சை எடுக்க போனாங்கன்னா வந்து என்ன டெய்லி வராங்க அப்படின்னு நம்ம ஒரு இரிட்டேட்டிங் ஆகும். ஆனால் புதுசாக போகிறவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து ராஜா மாதிரி ராஜா மாதிரி இல்லைனாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து அந்த பிச்சைக்காரங்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப வந்து மனசு இறங்கும் இல்லையா? அப்போ வந்து அவங்க அதை வந்து ராசான்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மனம் இறங்கி அவங்களுக்கு வந்து மணியை போடுவோம், அதாவது காசாக போடுவோம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிச்சைங்கிறது வந்து நா. பிச்சமூர்த்தி, புதுசாக போகிறவங்க வந்து புதுமை பித்தன், அவங்க வந்து ராஜா மாதிரி மனசில் வந்து நினப்பாங்க. ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன் மணியை வந்து போடுவாங்க. அதை வந்து கானா சுப்பிரமணியன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த 9th வந்து இக்கால கவிதைகள் லெசன் தான் வந்து இந்த பாடல்கள் இருக்குது. இன்னும் வந்து அதில் நிறையா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. வேணுங்கிற வந்து புக்கை வந்து பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட் வந்து கண்டிப்பாக புரியும். பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.